ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஒரு பெங்காலி வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸ் உடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, காட்டுக்குள்ள தலை தனியா முண்டம் தனியா ஒரு டெட் பாடி கிடைக்குது. இந்த கேஸ விசாரிக்க போயிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த தலை மட்டும் காணாம போகுது மக்களே. அதுவும் அந்த போலீஸ்லாம் இருக்கும் போதே தலை காணாம போகுது. இந்த தலை எங்கடா காணாம போச்சு, இந்த ஆளை யாரு கொலை பண்ணா, இறந்து போன நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அந்த தலையை கண்டுபிடிச்சாதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். நம்ம ஹீரோ அந்த தலையை கண்டுபிடிச்சாரா, கேஸ முடிச்சாரா இல்லையா அப்படின்றத தாண்டி இந்த படத்துல நம்ம நினைச்சே பார்க்காத நிறைய ட்விஸ்ட்லாம் வரும். அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் மக்களே, நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல நிறையவே பேக், பெல்ட், வாலெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பிரீமியம் குவாலிட்டி லெதர் ப்ராடக்ட்லாம் வித்துக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு முக்கியமான அடியா மீஷோல வந்துட்டு என்னுடைய ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த லேடிஸ் வாலெட்டை லிஸ்ட் பண்ணிருக்க மக்களே, அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு பிளாக், பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு இதுல மொபைல் ஹோல்டரும் வந்துடும், 1 இயர் லெதர் வாரண்டியும் கிடைக்க போகுது. நிறைய பேரு கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அதுக்காகவே மீஷோல உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் கிடைக்க போகுது. ஆக்சுவல் பிரைஸ் 999. மீஷோல உங்களுக்கு ஆஃபருக்கு ஏத்த மாதிரி 700, 720, 750 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரேட்ல சேல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. 1 by 1 இதுக்கப்புறம் என் ப்ராடக்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண போறேன். நீங்க மீஷோலயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் அந்த காட்டு பாதை வழியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னு போன் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல காட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் யாரையோ கொலை பண்ணி அந்த டெட் பாடியை உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த சவுண்டு இந்த போலீஸ்க்கு கேட்டு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு லைட்லாம் அடிச்சு பார்க்கும்போது அங்க யாரையும் காணோம். ஒருவேளை ஏதாவது காட்டு விலங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பயந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எஸ்ஐயா இருப்பாரு. அங்க ஒருத்தர் டீ எல்லாம் குடுக்குறாரு. இவரு இதே ஸ்டேஷன்ல எடுபுடி மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு மக்களே. இவரை வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இவரு எல்லா வேலையும் பார்ப்பாரு, இந்த ஸ்டேஷனை தொலைப்பாரு, கடைக்கு போக சொன்னா கடைக்கு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்ப்பாரு. இன்னைக்கு கோவில்ல ஏதோ ஒரு பூஜை இருக்கு, அந்த பூஜைக்கு கண்டிப்பா எல்லாரும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணி அந்த கோவிலுக்கும் போறாங்க. கெடா விருந்துலாம் வைக்கிறாங்க, கெடாவெல்லாம் வெட்டுறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் மீட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டருடைய பேத்திக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 3 நாள் லீவ் போட்டிருக்காராம். நான் வர வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்ட சொல்றாரு, ஹீரோ கிட்டயும் சொல்றாரு. இப்போ உங்க மனைவி எப்படி இருக்காங்க, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, சரி ஓகே பத்திரமா பாத்துக்கோங்க, எனக்கு இன்னும் 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அங்க இந்த ஊருடைய பிரசிடென்ட் வராரு. என்னுடைய தங்கச்சி புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஊருக்கும் போட்டோ அனுப்பிச்சு விசாரிக்க சொல்லலாம், நீங்க அன்அபிஷியலா விசாரிக்க சொல்றீங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க, மொத்த போர்ஸையும் இறக்கி விசாரிக்கிறேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல அன்அபிஷியலாவே விசாரிங்க, என்னுடைய பேரு கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் ஒரு தாத்தா அழுதுகிட்டே வராரு. என்னுடைய பொண்ணுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், ஒரு முக்கியமான வேலையா நான் குடும்பத்தோட வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுல இருந்த அந்த லாக்கெல்லாம் உடைச்சு எவனும் எல்லா நகையும் ஆட்டைய போட்டு கொண்டு போயிட்டான். அந்த நகை இல்ல அப்படின்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்காது, என் குடும்பமே தூக்கு போட்டு தான் தொங்கணும், நீங்க தான் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா டீடைலையும் எழுதி கொடுத்துட்டு போங்க, உங்க கூடவே 2 பேரை அனுப்பிச்சு விடுறேன், அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நாங்க டீமா சேர்ந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அடுத்து அந்த டீ கொடுக்குறவர் வராரு. அவரு வந்துட்டு நேத்து நைட் நான் அந்த திருவிழாக்கு அப்புறமா குக் பண்ணேன், என் பொண்ணுக்காக குக் பண்ணேன், உங்க மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரியர்ல கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க, தனியா இருக்காங்க, இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொந்தக்காரங்களும் சப்போர்ட் பண்ணாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போயிட்டு மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு, ரொம்ப அன்பா இருக்காரு. சரிமா நான் கிளம்புறேன், சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி இவரும் அந்த காட்டுப்பாதை வழியா தான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் போல. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு போறாரு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு, மூஞ்செல்லாம் சதைச்சு வச்சிருக்காங்க, தலையவே துண்டா கட் பண்ணி சும்மா அந்த முண்டத்துக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. இத பார்த்த கான்ஸ்டபிளே பயங்கரமா வாங்கி இருக்கிறாரு.
இப்ப நம்ம ஹீரோ உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்லும் போது, என்னையா இந்த டைம்ல போயிட்டு என்னால இப்படி வர முடியும், எல்லாமே நீயே பாத்துக்கோ, என்னால கண்டிப்பா வர முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், எல்லாமே நானே பாத்துக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் கூப்பிடுறாங்க. அவங்களாம் வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் பிரசிடென்ட்டை கொண்டு வராங்க. இவருடைய தங்கச்சி புருஷன் தானே காணாம போயிட்டாரு, மேபி அவரை தான் யாரோ கொலை பண்ணி போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்து இவர் தான் உங்க சொந்தக்காரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அவரு பார்த்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா அங்க ஏசிபி வராரு. வந்தவரு என்ன விஷயம் எது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இவருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கான், எல்லாமே நீயே பாத்துக்கோ, பார்த்துட்டு நாளைக்கு காலையில ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ ஏசிபி கிட்ட பேசிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருப்பாரு. அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட கான்ஸ்டபிள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபாரன்சிக் டீம் கிளம்பி போயிட்டாங்க, பொதுமக்களும் போலீஸ் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க, இந்த கிரைம் ஸ்பாட்டை கண்டாமினேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. இப்போ டெட் பாடி கிட்ட யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவும் போயிட்டு இருப்பாரு. இப்போ ஏசிபி கிட்ட பேசிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா டெட் பாடியோடைய தலையை மட்டும் காணும், முண்டை மட்டும் இருக்கு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் வந்து என்ன விஷயம்னு பார்த்தா டெட் பாடியோடைய தலையை காணும். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பொதுமக்கள்லாம் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. போகும்போது ஏதோ பையெல்லாம் கொண்டு போறாங்க. ஒருவேளை இவனுங்கள்ல யாரோ தான் அந்த டெட் பாடியுடைய தலையை தூக்கி பைக்குள்ள போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேகமா ஓடி போயிட்டு எல்லாருடைய பேக்கையும் புடுங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது யாருகிட்டையும் தலையை காணும் மக்களே. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி தலையை காணும் அப்படின்னு சொல்ல, அடங்கொக்க மக்கா, என்னது தலையை காணுமா, நீ எங்கேயா போன, தலையை ஒழுங்கா பாத்துக்காம டெட் பாடி கூட யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க ஏசிபி வந்தாரு, நான் பேசிட்டு அவரை வழி அனுப்ப போனேன் அப்படின்னு சொல்ல, அவரு என்ன மாமியார் வீட்டுல இருந்தா வந்திருக்காரு, வழி அனுப்ப கார் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா தலையை கண்டுபிடி, இல்ல அப்படின்னா உன்னுடைய வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்ப நம்ம ஹீரோக்கு மண்டையே பிச்சுக்குது. நம்ம ஹீரோ டீமோட சேர்ந்து அன்னைக்கு நைட் முழுக்க காடு முழுக்க அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவரு பேரு அசோக் மக்களே. அசோக் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கிட்ட ஃபோர்ஸ் பத்தல, நம்ம காடு முழுக்க தேடணும், நைட்டுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆட்கள் வேணும். இப்போ மத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர வைக்க முடியாது, ஆனா ஊர் மக்கள் கிட்ட ஆளுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா கண்டிப்பா நைட்டு முழுக்க கூட வந்து தேடுவாங்க அப்படின்னு சொல்ல, எப்பா சாமி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, போயிட்டு நீ ஆட்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அதே போல ஊர் மக்களை கூட்டிட்டு வராங்க. அவங்க தீப்பந்தம்லாம் கையில வச்சுக்கிட்டு ஏதாவது கிடைக்குதா, தலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காடு முழுக்க தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டே இருக்கும் போது அங்க ஒரு மர்ம நபரை ஹீரோ பாக்குறாரு. அந்த ஆளு போலீஸ பார்த்தோன்னே பயந்துட்டு ஓட நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு விரட்டி பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ கீழே ஒழுகுறாரு. அந்த ஆளு ஓடியே போயிட்டாரு. இப்ப நமக்கு அந்த ஆளுடைய கால்ல இருந்து ஒரு காப்பு மட்டும் கழண்டு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து பொதுமக்கள் நிறைய பேர் தேட வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஏசிபியும் வராங்க. வந்தவங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பேசும்போது, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இந்த மண்டை காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நம்ம அழகா அந்த எஸ்ஐ மேல பழைய போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி சொல்லும் போது, ஐயா ஐயா அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க, அவனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தையே பிறக்க போகுது, அது மட்டும் இல்லாம நல்ல பையன், பயங்கரமா ஒர்க்லாம் பண்ணுவான், நேர்மையான ஆளு, நம்ம இந்த மாதிரி மாட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அந்த தலையை கண்டுபிடிக்க உனக்கு 7 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ அந்த தலையை கண்டுபிடிக்கல, அவன் அந்த தலையை கண்டுபிடிக்கல அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, முக்கியமா இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசிபி அங்க இருந்து கிளம்ப, இதே விஷயத்த இன்ஸ்பெக்டர் போயிட்டு ஹீரோயிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு பாத்துக்கோ, உனக்கு 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ள தலையை கண்டுபிடிக்கல அப்படின்னா உன் தொப்பி பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த டைம்ல ஹீரோவுடைய கால்ல அந்த காப்பு தட்டுப்படுது மக்களே, இது ஒரு எவிடன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்களாம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் அசோக்கும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா வந்திருக்காங்க. இவன் பாரு, நான் அப்பயே சொன்ன என் பொண்ணு கிட்ட இவனெல்லாம் கல்யாணம் பண்ணாத, இவன் கிரைமை கண்டுபிடிக்கிறேன், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வரமாட்டான், உன்னையும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டான் அப்படின்னா கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி அப்பாவே காசு கட்டி சைன்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு, மனைவிக்கு குழந்தையும் பிறக்குது. ஆனா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள விடாம அந்த மாமியார் தான் முதல்ல உள்ளுக்குள்ள போயிட்டு குழந்தைய பாத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் குழந்தையும் அம்மாவையும் வெளியே கூட்டிட்டு வரும்போது, என்னங்க குழந்தைய பாத்தீங்களா, குழந்தை எப்படி இருக்கு, யார மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. அவர் தான் குழந்தையே பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, அட பாவி மனுஷா, உனக்கு குழந்தைய பார்க்க கூட டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்
கட் ஆகுது. மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீமோட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு நைட்டு காப்பு மாதிரி எதையோ கண்டுபிடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. அதை சொல்ல மறந்துருப்பாரு. இந்த காப்பை நான் ஸ்பாட்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்போ அந்த டீ எல்லாம் கொடுப்பாரு பாத்தீங்களா, அவரு ஊருக்குள்ள சிவன் பூஜை நடந்துகிட்டு இருக்கான். அந்த சிவன் பூஜைக்காக எல்லாரும் இந்த காப்பை போடுவாங்க. காப்பை 2 கால்லையும் போடுவாங்க, ஒரு கால்ல கண்டிப்பா போட வாய்ப்பில்ல. சிவன் பூஜையில யாரு கலந்துக்க போறாங்களோ அவன் தான் இந்த காப்பு போட்டுக்கணும், அவன் தான் மிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் டீ குடுக்கறவர் சொல்லும் போது, ஏன் இதை ஒரு கால்ல போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போட்டா 2 கால்லையும் போடணும், இல்லனா போடவே மாட்டாங்க, பாருங்க நான் கூட போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை காமிக்க, சரி ஓகே நம்ம எதுக்கும் அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. அந்த பூஜை பண்ற எல்லாரையும் நோட் பண்றாரு. எல்லாருமே 2 போட்டிருக்காங்க. யாரு கால்லையுமே ஒரு காப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. இப்போ இந்த பூஜை முடியும் போது சிவனுடைய எல்லா திங்ஸையும் பொச்சு வச்சிருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு எல்லாருமா சேர்ந்து பாட்டெல்லாம் பாடி பள்ளம் தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு வெட்டப்பட்ட கை இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பிரசிடென்ட்டோடைய காணாம போன மச்சான காமிக்கிறாங்க. இது ஒரு பிளாஷ்பேக். இந்த மச்சான் போயிட்டு தன்னுடைய மாமாவை மீட் பண்ணி அப்பாவுடைய சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, டே அப்பனும் வேணாம் ஆத்தாவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்ட. இப்போ திடீர்னு வந்து எனக்கு அப்பன் சொத்துல பங்கு வேணும் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு, எங்க அப்பாவுடைய சொத்தை பங்கு கொடுக்க நீ யாரு, அதை நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்க ஒரு சின்ன கத்தி இருக்கும். அந்த கத்தியை தூக்கி மண்டையில ஒரு மார்க்க போட அவரு கடுப்பாயிட்டாரு. அவரு ஜோஷியக்காரு போல அவரு சாபம் கொடுக்குறாரு. எண்ணி 3 நாள்ல நீ சாவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்க, பார்த்தா ரியல் டைம்ல பிரசிடென்ட்டோடைய அந்த தங்கச்சி புருஷன் இறந்து போயிட்டு இருக்காரு. அதாவது அந்த கையை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கை பிரசிடென்ட்டோடைய தங்கச்சி புருஷனுடைய கைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ தங்கச்சியும் மாமியாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் பையனுடைய சாவுக்கு நீ தான் காரணம், நீ தான் கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை சொல்ல, இந்த பொண்ணு நீங்க தான் காரணம், நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த மாமா வராரு. இறந்து போனவருடைய மாமா வர, நாசமா போனவனே உன்னால் தாண்டா என் புருஷன் இறந்து போனா, நீ தான் என் புருஷனை கொலை பண்ணிட்ட, நீ தான் சாபம் கொடுத்து என்னமோ பண்ணி கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, அங்க நம்ம ஹீரோடைய டீம்லாம் வந்திருப்பாங்க. ஏமா என்னமா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 3 நாளைக்கு முன்னாடி அவரு இவரை போயிட்டு மீட் பண்ண போனாரு. தன்னுடைய அப்பாவுடைய சொத்துல பங்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவரை இவர் தான் சாபம் விட்டு அமிச்சிட்டாரு. கண்டிப்பா இந்த ஆள் தான் கொலைகாரன், இது இந்த ஊரை சேர்ந்த எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், விசாரிச்சு கண்டுபிடிங்க அப்படின்னும் போது, சரி ஓகேமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்க ஏசி டிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கிளம்ப, இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கும். அந்த பேத்திக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த வேலை இருக்கும். உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்ல வேற யார்ட்டையாச்சும் இந்த கேஸை கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நானே பாத்துக்கிறேன், நீங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னும் போது, இல்லையா ஏற்கனவே அந்த தலை காணாம போன கேஸ், 2வது இப்போ இந்த கையை வெட்டி போட்டிருக்காங்க, உடம்பு எங்க போச்சு அப்படின்னே தெரியல, கண்டிப்பா உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா முடியும், ஆனா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய கூட சரியா பார்க்கல, நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டா, இதுக்கு ஏயா பெர்மிஷன், நீ முதல்ல போயிட்டு பார்த்துட்டு வா, பொறுமையா வேலையெல்லாம் பாரு, ஆனா கேஸை மட்டும் முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மனைவியை பாக்குறாரு, குழந்தைய பாக்குறாரு. மனைவி கோச்சுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு எங்களை விட வேலை தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கோவமா பேச, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லம்மா, நீயும் முக்கியம், குழந்தையும் முக்கியம், வேலையும் முக்கியம் இல்லையா, ஒரு கொலை கேஸ் போயிட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு, நீ கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேசுறாரு. இங்க எப்படியோ மனைவிய பேசி சமாதானப்படுத்திட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அந்த சிவன் பூஜை டைம்ல மொத்தமா 2 பேரு ஒத்த கால் அந்த கொலுசோட சுத்தி இருப்பாங்க. அவங்க 2 பேரை கூட்டிட்டு வந்து அசோக்கும் இன்னொரு கான்ஸ்டபிளும் சேர்ந்துட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. என்னதான் அடிச்சு விசாரிச்சாலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க இங்க இருந்தோம் அங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்மையதான் பேசுற மாதிரி தெரியுது. ஐயா இவங்களை விசாரிச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, இவங்க கண்டிப்பா கொலைகாரங்களா இருப்பாங்களா, அந்த கையை வெட்டி பொச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது, பார்க்க அப்பாவியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு சொல்லும் போது, அடுத்து அந்த மாமாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரையும் போட்டு பொழக்கிறாங்க. அவருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. எனக்கு அருவாளை தூக்கி வெட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல சாபம் விட்டேன், மத்தபடி நான் ஒன்னும் சூனியக்காரன்லாம் கிடையாது, கொலை பண்றாலும் கிடையாது அப்படின்றாரு. இப்ப அந்த பிரசிடென்ட்டோடைய தங்கச்சி புருஷன் பேரு அஜித் மக்களே, அவன் 13ஆம் தேதி தான் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதே டைம்ல இன்னொன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அஜித் நைட்
ஆயிடுச்சு அப்படின்னா போனை ஆஃப் பண்ணுவானா, மறுநாள் காலைல தான் ஆன் பண்ணுவானா. ஆனா நைட் டைம்ல டெய்லி அரை மணி நேரமாச்சு இதை ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். கரெக்டா 13ஆம் தேதி அவன் இறந்து போன அன்னைக்கு கடைசியா அவன் கால் பண்ணதும் அதே நம்பருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் சொல்லும் போது, சரி ஓகே அது யாருடைய நம்பரு, அதை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அது ஒரு ஸ்கூல் டீச்சருடைய நம்பர் மக்களே. அவரையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது அவருக்கும் ஒண்ணுமே தெரியல, நாங்க சும்மா தான் பேசுவோம், ஏதாவது வேலை விஷயமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அடுத்து பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் போட்டோ அதுக்கப்புறம் டீடைல் எல்லாமே வந்திருக்கும். அந்த போட்டோவை இந்த டீ கொடுக்கறவர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது, என்னப்பா அந்த ஆளை இதுக்கு முன்னாடியே எங்கேயாச்சும் பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அந்த போட்டோவை அங்கேயே மாட்டி விட்டு நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது இவரும் கிளம்பிட்டாரு. அடுத்து அந்த மாமாவும் அதுக்கப்புறம் டீச்சரும் சேர்ந்துட்டு நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. எனது நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்லாம் கால் பண்ணி வர சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து விசாரிக்கும் போது, இவங்க முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை இப்ப அப்படியே மாத்தி சொல்றாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டீச்சர் தான் தலையை கட் பண்ணாரு, நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமா சொல்லியிருப்பாரு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர் தான் தலையை துண்டா கட் பண்ணாரு, நான் கொலை பண்ணல, அவர் தான் கொலையை பண்ணாரு, நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்ல, போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களை நாங்க இங்க கொலை பண்ணி போட்டுருவோம், ஒழுங்கா என்ன விஷயம் ஆச்சோ அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னும் போது, இங்க டீ கொடுத்துட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு இல்லையா, அவரும் இன்னொரு கான்ஸ்டபிளும் சேர்ந்துட்டு யாரும் இல்லாத டைம்ல ரெண்டு பேரையும் அடிச்சு, நீங்க ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு போறதுக்கு நாங்களே ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு ஹோப் கொடுத்திருப்பாங்க. அதான் இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்களாம். நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு அந்த கான்ஸ்டபிளை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கும் போது அசோக் அந்த டீ குடுக்குற கூட்டின்னு வராரு. யோ உனக்கு அறிவே கிடையாதா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத, ஒழுங்கா போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட, அசோக் மண்டை மேலே ஒரு போடு போட்டு ஒழுங்கா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு அந்த டீ குடுக்கிறவர் தான் கால் பண்றாரு. என் வீட்டு பக்கத்துல 3 திருட்டு பசங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா எதையோ ஆட்டையை போட போறாங்க அப்படின்னும் போது, நீ குடிச்சிட்டு எதையாவது பாத்துருப்ப, சும்மா போனை கட் பண்ணு அப்படின்னு. ஐயா ஐயா நான் போய்லாம் சொல்ல, கண்டிப்பா உண்மையை சொல்றேன், இங்க வந்தீங்கன்னா அவனை தொக்கா தூக்கின்னு போலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே சும்மா போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. போனா அந்த டீ குடுக்கிறவர் சொன்ன மாதிரி 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு வீட்டுடைய பூட்டை உடைக்க போகும்போது கரெக்டா தொக்கா புடிக்கிறாங்க. புடிச்சு அங்க தூக்கிட்டு போறாங்க. இப்ப அந்த டீ கடைக்காரும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்காங்க. நேரா போயிட்டு பொண்ணு மீட் பண்ணி பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்ரீன்னு சொல்றா. நம்ம ஹீரோடைய மனைவியுடைய பேரும் ஸ்ரீ தான். அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு சாப்பிட்டியான்லாம் கேட்டு கொஞ்சம் காசு கொடுக்கும் போது அந்த பொண்ணு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. யாருகிட்டயும் கை நீட்டி எதுவுமே வாங்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, நான் உன்னை சும்மா பிளஸ் பண்ணி கொடுக்குறேன், வாங்கிக்கோ பரவாயில்ல, யோ வாங்கிக்க சொல்லியா அப்படின்னும் போது இப்பதான் அந்த பொண்ணு வாங்கிக்கிறா. மக்களே எங்க உன் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அமைதியா இருக்காரு. அதை பத்தி அப்புறமேட்டுக்கா சொல்றேன், பொண்ணுக்கு முன்னாடி பேச வேணாம் அப்படின்னும் போது, சரி ஓகே பரவாயில்ல நான் கிளம்புறேன், ஸ்டேஷன்ல நீ பொய்யா ஒரு விஷயம் சொல்லிருக்க, அதான் கோவப்பட்டேன், இப்போ நீ ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீ நாளைக்கு கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிட்டாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த இறந்து போன அஜித்தோடைய போன் வந்துட்டு காணாம போயிருக்கும். அந்த போன் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்து கண்டே பிடிச்சிருக்க முடியாது. ஆனா இப்போ அந்த போன் ஆனா இருக்கு. சிம்ம தூக்கி போட்டாலும் IMEI நம்பரை வச்சு அந்த போன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த போனை தேடிட்டு போனா விஜய்னு ஒருத்தன் தான் அந்த போன்ல சிம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. விஜயை தேடி போனா விஜய் வந்துட்டு அந்த டீ கடைக்காரனுடைய வீட்டுல இருக்கான். அவனை புடிச்சு பொழக்கிறாங்க. எங்கடா போனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது ஒன்னும் என் போன் கிடையாது, அந்த டீ கடைக்காரனுடைய போன் தான் அப்படின்னு சொல்லும் போது, என்னது அவனுடைய போனா, அவன் கையில எப்படி இந்த அஜித்துடைய போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புவா. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு விட்டு வந்து இப்ப இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, எனக்கு தெரியவே தெரியாது, பொண்ணு வீட்டுல இல்லாத சமயத்துல யாராவது என் வீட்டுக்கு குடிக்க வருவாங்க, நானும் கூட சேர்ந்து கம்பெனி கொடுப்பேன், அப்படி வந்தவங்க யாரோ தான் இந்த போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது, இப்போ எங்கதான் என் போனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போனு கண்டிப்பா அவன் வீட்டுக்குள்ள இருக்கும், நீங்க போய் தேடி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அசோக் நேரா வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தா வீட்டுக்குள்ள போனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போன் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, இந்த ஆளு ஏதோ பொய் சொல்றான், இந்த ஆளையும் சேர்த்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த டீ கடைக்காரன் அதுக்கப்புறம் அந்த விஜய் ரெண்டு பேரையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு போலன்னு பொழக்கிறாங்க. இந்த டீ கடைக்காரு முதல்ல அந்த பையன் அடி வாங்குறத பாக்குறான். பார்த்து பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க அசோக் வராரு. வந்த அசோக் ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. கொய்யால தெரியாது அப்படின்னா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யு செய்யு செய்யறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, இவன் நமக்கு தெரிஞ்சவன், இந்த மாதிரிலாம் அடிக்க
நடிக்காத, நீ ஒழுங்கா உண்மையை சொன்ன அப்படின்னா நானே உன்னை காப்பாத்துறேன், உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு. அந்த மொபைல் என்னுடைய மொபைல் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ காஸ்ட்லியான மொபைல உன்னால எப்படி வாங்க முடியும், போய் சொல்லாத அப்படின்னும் போது நான் ஆட்டைய போட்டேன், ஒரு நாள் பாருக்கு குடிக்க போகும்போது அங்க இருந்து ஆட்டைய போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. டேய் மறுபடியும் போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போய்லாம் இல்ல உண்மையதான் சொல்றேன், நீங்க வேணா என்ன கூட்டிட்டு போயிட்டு விசாரிங்க அப்படின்னும் போது கூட்டிட்டு பாருக்கே போறாங்க. பாருக்கு போயிட்டு விசாரிக்கும் போது ஆமா ஒரு நாள் இவரு பாருக்கு வந்தாரு, அப்போ வேற எவனோ குடிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் யாருலாம் தெரியல, குடிச்சிட்டு சமயா மட்டையாயிட்டான், அவனுடைய காசையும் இவர் தான் பே பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொல்ல, இதை ஏன்டா முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேபி சொல்லிருந்தேன் அப்படின்னா நீங்க என் மேல திருட்டு பழி போட்டிருப்பீங்க, அதான் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, இப்ப மட்டும் என்ன இந்த மொபைல் யாருக்கு சொந்தமான மொபைல் தெரியுமா, அந்த பிரசிடென்ட்டோடைய மச்சான் அந்த அஜித்தோடைய மொபைல், அவன் தான் இப்போ இறந்து போயிட்டான், இப்போ மேல கொலைப்பழியும் விழுந்து போச்சு, வேற என்ன விஷயம்லாம் தெரியுமோ ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போறாங்க. இப்போ கடைசி சீன்ல இந்த டீ கடைக்காரு துப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 திருட்டு பசங்களை போயிட்டு கைது பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள என்னதான் விசாரிச்சாலும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க, நாங்க சும்மா ஆட்டையை போட வந்தோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, வேற எந்த தகவலும் கிடைக்கல, சும்மா தான் உட்கார வச்சிருக்கோம், பெரிய எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அசோக் சொல்லும் போது, அவனை வீட்டுக்கு அமிச்சிட்டு அந்த 3 பேரையும் டீடைலா எங்கெல்லாம் போறானுங்க எங்கெல்லாம் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண சொல்லு, அவனுங்க எதையோ மறைக்கிறானுங்க அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம், ஊரை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்ல 3 பேரும் வெளியே போறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்த மட்டும் ஒரு ஓரமா போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். டேய் ஏதாவது துப்பு கொடுத்த அப்படின்னா அதை ஒழுங்கா கொடுக்க மாட்டியா, இந்த மாதிரி தான் பண்ணுவியா, அநியாயமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அசோக்கும் டீமும் வந்து புடிச்சிட்டாங்க. புடிச்சு இப்ப வந்துட்டு யார்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு நகை கடைக்கார மக்களே, இவன் வந்துட்டு நகையை விக்கிற மாதிரி வித்துட்டு இந்த 3 பேரை அமுச்சு விட்டு ஆட்டையை போட வைப்பான் போல. இவனை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது, ஆமா நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நகை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுவேன், ஆட்டையை போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா காசு கொடுப்பேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எந்த நகையெல்லாம் ஆட்டையை போட்டு வாங்கினானோ அது எல்லாமே திருப்பி கொடுக்கும் போது, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரியவர் பொண்ணுடைய நகையை காணும் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு இதுல ஏதாவது உங்க நகை இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுல முக்காவாசி என்னுடைய நகை தான், இந்த ஒரு செயினை தவிர அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்புறாரு. அவரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் வராரு. என் மச்சானுடைய அந்த கொலைகேஸ் என்ன விஷயமாச்சு, யார் தான் கொலை பண்ணா, மிச்ச டெட் பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கே இருக்கும் போது நம்ம ஹீரோ எதையோ கண்டுபிடிச்சிட்டாரு. எந்திரிச்சு அவர்கிட்ட போயிட்டு அவருடைய செயினை பாக்குறாரு. அது வித்தியாசமா திரிசூலம்லாம் போட்டிருக்கு. இந்த செயினை வந்துட்டு நீங்க எப்ப வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்னுடைய குடும்ப சொத்து, நாங்க இதே போல செயினை எங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லா ஆண்களும் போட்டுப்போம் அப்படின்னு. இதே போல செயினை அஜித்தும் போட்டிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் தான் கிஃப்டா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த தாத்தா இந்த செயின் மட்டும் ஏன் செயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த செயின் அங்க இருக்கு, அதை கொண்டு வந்து பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ மறுபடியும் அந்த நகைக்கடைக்காரனை கூப்பிடுறாங்க. இந்த செயினை யாரு கொண்டு வந்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதை வழக்கமா கொண்டு வரல, இதை வேற யாரோ புதுசா கொண்டு வந்தாங்க, அது யாருன்னா ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, உன்னுடைய கடையில கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கேமரா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்க கேமரா ஒர்க் ஆகாது, ஆனா வெளியே இருக்க கேமரா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது வேற யாரும் கிடையாது, இந்த டீ கடை பையா தான் அந்த செயினை கொண்டு வந்து அடகு வச்சுட்டு போயிருக்கான். மக்களே அங்கதான் உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். தக்காளி இதை பார்த்த உடனே அசோக்குக்கு கோவம் வரும் பாருங்க, கொய்யால கூடவே இருந்துட்டு என்ன வேலைலாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை கொண்டு போயிட்டு அடிக்க போறாரு. நம்ம ஹீரோ தான் தடுத்து நிப்பாட்டி, யோ நீ போயா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அசோக் வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டாரு, ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, அவனை விட்டா உன்னை கொலையே பண்றான், அந்த அளவுக்கு கடுப்புல இருக்கான், நான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லனா என்னால உன்னை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்றேன், ஆனா இந்த எந்த உண்மையும் என் பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கணும், பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு பிராமிஸ் பண்றாரு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, இவன் தான் அந்த அஜித்தை வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருக்கா மக்களே. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய பொண்ணை பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல வந்து சேர்த்து படிக்க வைக்கணும், அதுக்கு இந்த ஆளு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க வந்துட்டு என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டு டீ போட்டு கொடுக்கலான்னு பார்க்கும்போது அங்க மனைவி இருக்காங்க. இந்த டீ மாஸ்டருடைய மனைவி இருக்காங்க, பார்க்கவே அழகா இருக்காங்க, ஒரு மாதிரி கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அஜித் மனைவியை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஐயா வந்திருக்காரு, நம்ம பொண்ணை இவர் தான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்க போறாரா, இவருக்கு டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லும் போது பால் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு
சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு கஜகஜா குஜுகுஜா மக்களே வந்து பார்த்தவனுக்கு சரியான ஷாக்கு. அடி பாவி, எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை போட்டு போலக்க. ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த ஆள் தான் என்ன மயக்கி வலுக்கட்டாயமா இந்த மாதிரி பண்ண பார்த்தான், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி நடிக்கும் போது உன்னை போயிட்டு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தா அநியாயமா என் பொண்டாட்டி கூடவே தப்பான உறவுல இருக்கியா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்ணும்போது ஐயோ சாமி வெளியே போயிட்டு போட்டு கொடுக்காத, மானமே போயிடும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. நான் உனக்கு காசு கொடுக்குறேன், உன்னுடைய பொண்ணை நானே பாத்துக்கிறேன், படிக்க வைக்கிறேன், வெளியே மட்டும் போயிட்டு சொல்றாத அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை படிக்கவே காசும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. இப்படியே எல்லாமே போயிட்டே இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சருகு போடுறாங்க. அப்படி சருகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது உன்னுடைய பொண்டாட்டிக்கு உன் கூட வாழ விருப்பமே கிடையாது, நீ சொட்ட மண்டையோட வயசாகி போயிருக்க, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப கிளாமரா இருக்காங்க, செக்ஸியா இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குரங்கு கையில பூமாலை மாட்டின கதையா அந்த பொண்ணு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான்னு குடிச்சிட்டு உண்மையெல்லாம் சொல்ல அந்த ஆளு மனசுல என்ன விஷயம்லாம் தோணுதோ எல்லாமே சொல்ல இவருக்கு வெறுப்பாயிடுச்சு. அங்க இருந்து ஒரு கல்லை தூக்குறாரு, மண்டையில போட்டு கொலை பண்றாரு. இந்த மாதிரிதான் மனுஷன் கொலை பண்ணாரு போல. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த மாதிரி தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னும் போது ஹப்பாடா ஒரு வழியா கேஸ முடிச்சாச்சு. ஆனா பயபுள்ள கூட இருந்துட்டு என்ன வெல்லாம் பாத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அந்த ஏசிபிக்கு கால் பண்ணி இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கிக்கிறாரு. அடுத்து சோட்டுன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சோட்டு வந்துட்டு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சோட்டு கிட்டையும் நான் பிளாக்மெயிலாம் பண்ணி காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் சொல்லியிருப்பாரு. உனக்கும் இந்த ஆளுக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு கிட்ட கேட்கும் போது என்னைக்கே ஒரு நாள் இந்த வீட்டு பக்கமா போகும்போது இந்த ஆளுடைய மனைவியை பார்த்தவனு இந்த ஆளு விழுந்துட்டு இருக்கான், மயங்கிட்டு இருக்கான். இந்த கிழட்டு பையனுக்கு இப்படி ஒரு மனைவியா, பார்க்கவே நல்லா கிளாமரா அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க எந்த வேலை வெட்டியும் இல்லனா கூட சும்மா சும்மா அந்த வீட்டு பக்கமா போயிட்டு வர இந்த விஷயத்த இந்த ஆளு பார்த்துட்டான். பார்த்துட்டு என்னையா நீ பாட்டுன்னு சும்மா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க, ஏன் உனக்கு வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீடு தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ்வளவுதானே, என் கூட வா நானே பார்த்து கொடுக்குறேன், நான் வீடு பார்க்குற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், லைட்டா கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது அட வாயா வீட்டுக்குள்ள வாயா, அவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒரு லைட்டா டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூண்டு போயிட்டு மனைவி கிட்ட சார் வந்திருக்காரு டீ போடுமா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ பால் இல்லையே அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு பால் வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அதுக்குள்ள மனைவி வந்து இந்த ஆளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த இந்த ஆள் வந்து புதுசா பார்த்த மாதிரி ஆக்டிங்க போட்டு அட பாவி உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டு போனா அநியாயமா இந்த மாதிரியா பண்ற, நான் வெளியே போயிட்டு போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஐயோ வெளியெல்லாம் போகாத நான் உனக்கு காசு தரேன், நீ வெளியே போயிட்டு இந்த விஷயம்லாம் சொன்ன அப்படின்னா என் மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி கையில இருக்க காசுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த ஆளால எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ அவ்வளவு காசு கொடுத்திருக்காரு. வீட்டுல இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு கொடுத்திருக்காரு, கடன் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குவான். முடிஞ்சா என்னுடைய காசெல்லாம் திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே இந்த மாதிரி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னுடைய சீனியரே பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்த வெளியே சொன்ன அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த டீ கடைக்காரனுக்கு தான் சரியான குஷியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோ நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஆளை பார்த்து சரி ஓகே நீ என்ன பண்ணு, வெளியே வந்து வழக்கம் போல உன்னுடைய வேலையை பாரு, உன்னுடைய வேலையை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூட்டி பெருக்கிறாரு. போயிட்டு டீ எல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாரு. எல்லா எடுபடி வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல இவருடைய அம்மா அதுக்கப்புறம் பொண்ணு ரெண்டு பேரையும் வர வச்சு கொஞ்ச நாளைக்கு இவருக்கு நிறைய வேலை இருக்கு, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாரு, என் கூட வேற ஒரு ஸ்டேஷனுக்கு வர போறாரு, அது வரைக்கும் உங்களுக்கு தேவையான காசு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டுக்கு வந்துடும், அப்பாக்கு பாய் சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்லும் போது பாய் சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அதாவது நம்ம ஹீரோ கைது பண்ண போறாரு, பொண்ணுக்கும் அம்மாக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கடைக்காரர் கேட்டார் இல்லையா, அதுக்கேத்த மாதிரியே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ இந்த ஆளை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நான் உன்னுடைய பேர்ல எஃப்ஐஆர் போட போறேன், இப்போ அப்படின்னா நாளைக்கு காலையில, அது வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு வாட்டி எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னா அதை திருத்தவே முடியாது, நீ வந்துட்டு ஒன்னும் சீரியல் கில்லர் கிடையாது, ஒரே ஒரு வாட்டி ஏதோ எமோஷனலா கொலை பண்ணிட்ட, அந்த கொலைக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், ஆனா அந்த தண்டனைய கண்டிப்பா என்னால கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை பாத்துக்கணும் இல்லையா, அதுக்காகவே கம்மி பண்ணி வாங்கி தரேன், ஆனா ஒரு வாட்டி எஃப்ஐஆர் போட்டோம்
அப்படின்னா அதை மாத்தி எழுத முடியாது, அழிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா வேற யாராவது வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஆட்டைய போட்டான், என்ன ஏமாத்திட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது செகண்ட் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா எஃப்ஐஆர் கூடிட்டே போகும். அதுக்கப்புறம் உன்னால வெளியே வரவே முடியாது. நான் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது உண்மை இருந்தா, ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நான் இன்னொரு கொலையும் பண்ணிருக்கேன் அப்படின்றாரு. யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க சார், கோவிந்தோடைய மனைவி தெரியும் இல்லையா அப்படின்னும் போது தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு பொண்ணு இப்போ புருஷன் இறந்து போயிட்டு விடோவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமா அவங்க கூட தான் நான் கள்ள தொடர்புல இருந்தேன், அவளுக்கும் எனக்கும் ஒரு தப்பான கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு பொண்டாட்டி கிடையாது, அவளுக்கு புருஷன் கிடையாது, அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பெல்லாம் கிடையாது, புருஷன் இருக்கும் போதே அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆளுக்கும் அந்த லேடிக்கும் ஒரு கனெக்ஷன், மக்களை ரெண்டு பேரும் கசமுசா பண்ணிட்டே இருக்கும் போது கோவிந்த் வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு செமையா கடுப்பாகிறாரு. கோவிந்த பார்த்துட்டு இவரு வெளியே போயிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அங்க ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்று மன்னிப்பு கேட்கிற மாதிரி காலை பிடிச்சி தூக்கி விட அவ்வளவுதான் கிணத்துக்குள்ள விழுந்து அந்த மனுஷன் இறந்தே போயிட்டாரு. அந்த பொண்டாட்டிக்காரி இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா பாருங்க, சந்தோஷமா ஓடி வந்து ஹப்பாடா ஒரு தொல்லை ஒழிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹக் பண்றாங்க. இந்த மாதிரி தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நாளைக்கு காலைல எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அடுத்து அந்த ஏசிபி வராரு. இவர் வந்து அந்த பிரசிடென்டோடைய மச்சான் இறந்து போனா இல்லையா, அந்த கேஸோடைய ரிப்போர்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இந்த ஆளு உள்ள வராரு, வெளியே போறாரு, பெருக்கிறாரு, டீலாம் கொண்டு வராரு. யோ இந்த ஸ்டேஷன்ல என்னையா நடக்குது, ஒரு குற்றவாளி நடந்து போயிட்டு இருக்கான், அவன் பாட்டுன்னு போயிட்டு டீலாம் வாங்கிட்டு வரான், என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அவன் இன்னும் எக்கச்சக்கமான கிரைம் பண்ணிருக்கான் போல, இன்னும் நிறைய கொலை, நிறைய பேர் ஆட்டையை போட்டு பணம்லாம் பறிச்சிருக்கான், அது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லைட்டா விட்டு பிடிக்கணும், கண்டிப்பா ஓடி போக வாய்ப்பில்லை, என்ன நம்புறான், உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விட்டு பிடிக்கிறேன் அப்படின்னும் போது, நீ விட்டு புடி, விடாம புடி, ஏதாவது பண்ணி தொலை, ஆனா எனக்கு அந்த கேஸோட ரிப்போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ இந்த டீ கடைக்காரு கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னும் போது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் இன்னொரு கொலையும் பண்ணேன் அப்படின்றாரு. இன்னொரு கொலையா? யோ நீ என்ன பைத்தியமா, ஒன் பை ஒன்னா நான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, எத்தனை பேர் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நம்புங்க மொத்தமா 8 பேரை கொலை பண்ண அப்படின்றாரு. என்னது 8 பேரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தலையெல்லாம் சுத்துது. யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா தினேஷ், சுரேஷ், முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பேர்லாம் சொல்றாரு. இங்க பாரு, இங்க உட்கார்ந்துட்டு சும்மா கலாச்சிக்கிட்டு இருக்காத, இந்த கேஸ திசை திருப்ப பார்க்காத, ஒழுங்கா சொன்ன அப்படின்னா கரெக்டா பேசி உனக்கு தண்டனையை கம்மி பண்ணுவேன், இல்ல அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ மாட்டிக்கிட்டு சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்ணும்போது, சார் இப்போ உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் தானே வேணும், நான் 8 பேரை எங்க வச்சு கொலை பண்ணேன், எப்படி கொலை பண்ணேன், எதுக்காக கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றேன், எல்லா எவிடன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆடங்கோக்க மக்கா இவன் சரியான கொலகாரம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கோட வெளியே வராரு. அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு. யோ என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் இதுவரைக்கும் 8 பேரை கொலை பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லும் போது, 8 பேரா, யார் அந்த 8 பேரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, அங்க மிஸ்ஸிங் போர்ட்ல மொத்தமா 8 போட்டோ இருக்கு, அந்த 8 பேரையும் இந்த ஆள் தான் கொலை பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே, நான் உண்மையெல்லாம் சொன்னா கோவிலுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்களே, கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் வந்து கேட்கும் போது, சரிவா பிராமிஸ் பண்ணிட்டேன் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு கூடவே எல்லா போலீஸும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கூடவே போறாரு. இந்த ஆளு கோவிலுக்கு போறாரு, சாமி கும்பிடுறாரு, அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய பொண்ணையும் பார்த்துட்டு போத்தி விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதுக்கு நடுவுல ஒரு சீரியல் கில்லரையே கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு வராரு. வந்து ஸ்டேஷன்ல பார்த்தா அந்த குற்றவாளியை ஆளை காணும். குற்றவாளி எங்கடான்னு கேட்டா கோவிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எனது கோவிலுக்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ, அதுக்கப்புறம் இந்த கொலகாரன் வராங்க. யோ என்ன காரியமையா பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் ஒரு கொலகாரன், இவனை கூப்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க பாயும் போது நம்ம ஹீரோ தடுக்கிறாரு. தடுக்கும் போது அந்த ஏடிஎஸ்பிய தள்ளி விட்டாரு. இப்போ அவரு கடுப்பாயிட்டாரு. உனக்கு என்ன திமிரு, மரியாதையே இல்லாம ஒரு பெரிய அதிகாரின்னு கூட பார்க்காம இந்த மாதிரியா பண்ற, உன்னால் தான் எல்லா பிரச்சனையுமே, குற்றவாளிய வெளியே கூட்டிட்டு போயிருக்க, என்ன வந்துட்டு தள்ளி விட்டுருக்க, இது எல்லாத்துக்கும் உன் மேல இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. சஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டீ கடைக்கார உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு இவரு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, நான் கொலை பண்ணனா, நான் எப்ப கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே மாத்தி போட, அட பாவின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்தாலும் உண்மையை சொல்ல மாட்டாரு. நான் எந்த கொலையும் பண்ணல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எப்பெல்லாம் விசாரிக்க போனாரோ அப்ப எல்லாமே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அந்த ரெக்கார்டை காமிக்கும் போது, ஆமா இது என்னுடைய வாய்ஸ் தான், இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன போட்டு பொலன்னு பொலந்து இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, மத்தபடி நான் ஒன்னும் கொலகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. யோ என்னங்கயா வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎஸ்பி எல்லாரையும் திட்டு விட்டு
ஒழுங்கா இந்த கேஸை விசாரிச்சு முடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. நம்ம ஹீரோ இப்போ சஸ்பென்ஷன்ல இருந்தாலும் ஸ்டேஷன்ல இருக்கவங்க ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காட்டுக்குள்ள யாரோ எதுக்காகவோ பள்ளம் தோண்டிருக்காங்க, அதை வந்துட்டு கண்டிப்பா ஏதோ டெட் பாடியை புதைக்க தோண்டின பள்ளம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் சொல்ல, சரி ஓகே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போயிட்டு பார்த்தா ஒரு டெட் பாடியை புதைக்கிறதுக்காகவே பள்ளம் தோண்டின மாதிரி இருக்கு. இதை பார்த்த ஹீரோ ஏதோ ஒன்னு கெஸ் பண்றாரு. இப்ப அந்த விஷயத்த போட்டோ எடுத்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த மேலதிகாரியை பார்த்து, கண்டிப்பா இந்த தலை காணாம போச்சு இல்லையா, அதுக்கும் இந்த டீ கடைக்காரனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த தலையை இந்த ஆள் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருப்பாரு. அவரு இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு வெளியே பரப்பி விட இந்த விஷயம் நியூஸ் மீடியா முழுக்க அப்படியே தீயா பரவுது. அவ்வளவுதான், போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய மானமே போச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாரும் கடுப்புல இருக்காங்க. இந்த கேப்ல டீ கடைக்காரன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது இந்த அசோக் பிடிக்கிறாரு. புடிச்சு போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. உண்மையை சொல்லு, அந்த தலை எங்க, மத்த டெட் பாடிலாம் எங்க, எத்தனை பேரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடி வாங்கினாலும் வாயை திறக்க மாட்டாரு. சரி கண்டிப்பா எஸ்ஐ சார் வராம இந்த ஆளு வாயை திறக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏசிபி எல்லாம் கேட்கும்போது, நம்மளால சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண முடியாது, அதை ஏடிஜிபி கொடுத்தாரு, வேணும்னா இந்த கேஸை விசாரிக்க மட்டும் அவனை யூஸ் பண்ணிக்கலாம், கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவையும் கால் பண்ணி வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்கும்போது கொத்து பரோட்டா மாதிரி பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. என்னங்கய்யா இந்த அளவுக்கு போட்டு பொழந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணும்போது இவரு மட்டும் உள்ளுக்குள்ள போறாரு. அப்போ ஏசிபி கால் பண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த கொலகாரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வீட்டுக்குள்ள போயிருக்கான், பொண்ணை பார்க்க போயிருக்கான் அப்படின்னும் போது, யோ பைத்தியம் வச்ச வெட்டிகளி, அவன் எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிட போறாயா, அவன் தப்பிச்சு போனா அப்படின்னா கண்டிப்பா உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு பாத்துக்கோ அப்படின்னும் போது, இல்ல அவன் கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், என்ன ரொம்ப நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே டீ கடைக்காரு வெளியே வராரு. நம்ம ஹீரோ கூப்பிட்டு அப்படியே கிளம்பும் போது, எந்த நம்பிக்கையில என்னை விட்டு வெளியவே வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு தெரியும், நீ என்ன எப்படி நம்பினியோ அதே போல நானும் உன்னை முழுமையா நம்பினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பேசிக்கே போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. டீ கடைக்காரு, உங்க பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா இருக்கா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்னெல்லாம் பாக்குறா, என் ஃபேஸ் எல்லாம் பாக்குறா அப்படின்னு சொல்ல, எனக்கும் என் பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணை படிக்க வைக்கணும், பெரிய காலேஜ் பெரிய ஸ்கூலா பார்த்து படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, என்னை படிக்க வைக்கல, யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்கல, என் வாழ்க்கையே கேவலமா போச்சு. ஆனா என் தம்பிக்கு அந்த மாதிரி கிடையாது, நல்லா படிச்சான், பெரிய படிப்புலாம் படிச்சான், ஏதோ ஒரு அழகான பொண்ணா பார்த்து கூட்டிட்டு ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லும் போது, யோ என்னையா சொல்ற, உனக்கு தான் கல்யாணமாயி மனைவி இருந்தாங்க இல்லையா, குழந்தை கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுவுமே என் தம்பியுடைய தயவால தான் அப்படின்னு சொல்றாரு. தம்பி ஏதோ ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிட்டு தம்பி இறந்து போயிட்டாரு. இந்த பொண்ணு வீட்டுக்கும் போக முடியாம வேற வழி இல்லாம இவருக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பிடிக்காம வாழ்ந்திருக்கா. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மனைவி ஒரு காஸ்ட்லியான போனை கையில வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையே இந்த போன் இப்படி உன் கைக்கு வந்துச்சு, நீ எவன் கூட போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பச்சை பச்சையா கேட்கும் போது, போன் வாங்கணும் காசு வாங்கணும் அப்படின்னா யாரு கூடயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. இங்க பாரு, இது மட்டும் இல்லாம என்கிட்ட நிறைய பணம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு, நான் யாரு கூடயும் தப்பு பண்ண மாட்டேன், ஆனா ஏமாத்தி பணம் பறிப்பேன். ஆண்களுடைய மிகப்பெரிய பலவீனமே என்ன அப்படின்னா லஸ்ட் தான், லஸ்ட்டை வச்சுதான் பணம் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த பொண்டாட்டிக்காரி இதே விஷயத்த பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காளாம். இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய வச்சு யாரையாவது உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒன்னா இருக்க மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஆளு வந்து பாக்குற மாதிரி பார்த்து பிளாக்மெயில் பண்ணி பணம்லாம் பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிரசிடென்ட்டுடைய மச்சான என்ன பண்ணாங்களோ அதையே வேலையா பார்த்திருக்காங்க. வழக்கம் போல இதே போல இவரு பால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அங்க பொண்டாட்டிக்காரியை காணும். என் கூடவே இருந்து போர் அடிச்சு அவ வேற யாரு கூடயோ ஓடியே போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. என் பொண்டாட்டி என் கூட இருக்கிற வரைக்கும் நிறைய பேரை ஏமாத்தி நாங்க நிறையவே காசுலாம் சம்பாதிச்சு ஒரு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். பணத்துக்கு கஷ்டமே இல்ல. என் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு அப்புறமா வாழ்க்கையே நரகமா மாறி போச்சு. காசு பணம் இல்லாம ரொம்ப ரொம்ப
ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதனாலேயே இந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பாருக்கு போவாரு. எவனாச்சும் மட்டையா இருக்கான், முக்கியமா பணக்கார பையன் மட்டையா இருக்கான் அப்படின்னா பணத்தை ஆட்டைய போட்டு அந்த ஆளை கொலை பண்ணி பொச்சிட்டு போயிடுவானா. இதே போலதான் 8 பேரையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்றான். இதையெல்லாம் சரி, அன்னைக்கு அந்த தலை காணாம போச்சு இல்லையா, அந்த தலைய நீ தான் எடுத்துட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள எஸ்பி கால் பண்ணி உன்னதான் வேலையை விட்டு தூக்கியாச்சு இல்லையா, நீ அந்த குற்றவாளி கூட என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு போனை கட் பண்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஆளு நம்ம கூட இருக்கான் அப்படின்ற விஷயம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கு கால் பண்ணி கேட்கும் போது, சார் இந்த ஆளை பத்தி எல்லா விஷயமும் எப்படியோ மீடியால லீக் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டேஷன் வாசல்ல எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா பீப்புள் நிக்கிறாங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க, வரும்போது பாத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ இந்த ஆளை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கும் போயாச்சு. இந்த ஆள் கிட்ட விசாரிச்ச வரைக்கும் தலை எங்க இருக்கு அப்படின்னே சொல்ல மாட்டான். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆள் தான் தலையை வச்சிருக்கான். எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் ஏசிபி கிட்டையும் கேட்கும் போது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவா இருந்தாலும் இதுக்கப்புறம் ஏடிஜிபி தான் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இன்ஸ்பெக்டர் நீ கவலைப்படாத, யாருக்கும் தெரியாம நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எப்படியாச்சும் தலையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, வேலையை நான் காப்பாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த ஆளு இது வரைக்கும் 8 பேரை கொண்டு புதைச்சான் பாத்தீங்களா, அதை எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்ல, காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எங்கன்னு கேட்கும் போது இங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாரு. போலீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்துட்டு டெட் பாடி கிடைக்குமா, எலும்பு கூடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் தோண்டிட்டு இருக்கும் போது இந்த ஆளு ஹாயா தம்மடிச்சுட்டு இருக்காரு. யோ, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இங்கதான் டெட் பாடியை புதைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமான்னு கேட்கும் போது, கன்ஃபார்மா தெரியும், நான் இங்க புதைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏன் இங்கன்னு கையை காமிச்சுன்னு கேட்கும் போது, இவனுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஸ்டேஷன்ல என்ன போட்டு போலன்னு பிறந்தாங்க இல்லையா, அதான் இவங்களை அலைய விட்டுக்கிட்டு இருக்கேன், இது சந்தோஷமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேச, இங்க பாரு ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு, நான் வந்துட்டு இந்த கேஸை முடிக்கணும், என் வேலையை காப்பாத்திக்கணும், அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் போட்டு உன்னை வந்துட்டு ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போகணும், அங்க இருந்து உன்னை கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போகணும், டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னும் போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இந்த தம்மை மட்டும் அடிச்சு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிச்சுட்டு ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறான். அங்க ஒரு எலும்பு கூடு இருக்கு, என்னையா ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னும் போது, என்னால வந்துட்டு எப்படி எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும், இந்த காடு முழுக்க எங்க புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகத்துல கிடையாது, ஏதோ 1-2 இருக்கு பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே என்ன கண்டுபிடிச்சாங்களோ அது வரைக்கும் எடுத்துட்டு இந்த ஆளையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க. போற வழியில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ கிட்ட என்ன பேசினான் அப்படின்னா, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய பொண்ணை உங்க பொண்ணா நீங்க வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாயா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன், அந்த தலை கிடைச்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் என்னால எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என் பொண்ணை மட்டும் பாத்துக்கிறேன், என் பொண்ணை மட்டும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணுங்க, தலை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்னும் போது, எனக்கு அந்த தலை மட்டும் கிடைச்சி வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்றாரு. சார் இந்த ஆடுபுலி ஆட்டம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆடுபுலி ஆட்டத்துல எப்பயுமே புலிக்கு முன்னாடி ஆட்டை நிப்பாட்டவே மாட்டாங்க, ஏன்னா விளையாட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஆடு அந்த தலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எங்கேயோ ஓடுறான். டே எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்ணும்போது காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு ஒரு ஸ்பாட்ல நிக்கிறான். பார்த்தா தலை அங்கதான் இருக்கு, தலையை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ அந்த தலையும் கண்டுபிடிச்சிட்டாரு, 8 பேருடைய கொலைகேசியும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாராட்டு விழாலாம் நடத்துறாங்க, நிறைய அவார்டு ப்ரமோஷன்லாம் கொடுக்குறாங்க. கடைசி சீன்ல நம்ம ஹீரோவுடைய மனைவி, ஹீரோவுடைய குழந்தை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாருமே சேர்ந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணுடைய பர்த்டேவெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.